Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் தான் பண்ண போறோம். வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காம Subscribe பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதை முதல்ல நம்ம மசிச்சுக்கலாம். நல்லா அதை வந்து கட்டி இல்லாமல் மசிச்சுக்கணும். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சிட்டோம். இப்போ இதோட வந்து நான் கேப்சிகம் வந்து ஒரு அரை கேப்சிகம் சேர்த்துக்கிறேன், குடமிளகா. அடுத்தது கொஞ்சோண்டு கேரட், துருவின கேரட், கொத்தமல்லி. அடுத்தது நான் பன்னீரை வந்து துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரம் நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். எதுவுமே ஸ்நாக்ஸ் இல்லைன்னா இது மாதிரி டக்குன்னு உருளைக்கிழங்கு இருந்துச்சுன்னா போதும். நீங்கள் பன்னீர் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ அடுத்தது வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறேன், மிக்ஸ்டு ஹெர்ப் சேர்க்குறேன், கொஞ்சோண்டு பெப்பர் தூள் சேர்க்குறேன். அடுத்தது 3 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். கடைசியாக நான் வந்து உப்பு சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா வந்து நான் மாவை பிசைஞ்சு வச்சுட்டேன் உருளைக்கிழங்க. இப்போ என்ன பண்ணணும்னா சின்ன சின்ன பால்ஸை கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. இது மாதிரி நல்லா பெரிய உருண்டை மாதிரி ஒன்று எடுத்துக்கலாம். உங்கள் ஷேப்புக்கு தகுந்தாப்புல நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது வந்து நான் ரஸ்க்கு வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட பிரெட் கிராம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதிலே செஞ்சுக்கோங்க. நான் ரஸ்க்கை வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது 2 சைடும் நம்ம இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பிரெட் கிராம்ஸில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு பேனில் வந்து நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக. அடுப்பு வந்து கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கணும், அப்போ தான் 2 சைடும் வேகும். இப்போ போட்டுடலாம் ஒவ்வொன்றா. நல்லா ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி போடணும். இப்போது ஒரு சைடு நல்லா திருப்பி போட்டாச்சு. இப்போ பின் சைடு நம்மளுக்கு நல்லா வேகணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நம்மளோட பொட்டேட்டோவும் பன்னீரும் வச்ச நம்மளுக்கு கட்லட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.